கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 43 அதிகாரம் 19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுவதாக நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஆகவே வனாந்திரத்தின் பாதையிலே ஒருவேளை நாம் கடந்து வந்து கொண்டு இருப்போமானால், முந்தின வசனத்திலே பார்ப்பது போல முந்தினவைகளை நினைக்காதபடி, கடந்து போனவைகளை சிந்திக்காதபடி கர்த்தர் செய்கிற புதிய காரியத்தை நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம். அநேக நேரங்களிலே எனக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களுக்கு வழி உண்டாகிறதே என்று நினைக்கலாம். அதே அதிகாரம் 16 நாம் வாசிப்போமானால், அவர்களுக்கு வழி எதற்காக தேவன் உண்டு பண்ணுகிறார் என்றால், அவர்களை ஒரு திரி அணைந்து போகுவது போல அணைந்து போக பண்ணுவதற்காகவே அவர்களுக்கு சில வழிகளை தேவன் திறந்து விடுகிறார். நாம் அவைகளை பார்க்காதபடி தேவன் நமக்காய் செய்கிற புதிய காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். அது வனாந்தரமாயிருந்தாலும் அற்புதம் செய்ய அவர் போதுமானவர். ஏனென்றால் ஓசியா 13 அதிகாரம் 5 நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். நம்மை தெரிந்தெடுத்ததே, நம்மை தேவன் அறிந்து கொண்டதே மகா வறட்சியான ஒரு வனாந்தரத்திலே தான் நம்மை அறிந்திருக்கிறார். வனாந்தரம் என்பது உலக மனிதர்களுடைய பார்வையிலே அது தனிமையாயிருக்கலாம், வெறுமையாயிருக்கலாம், ஒரு நன்மையும் ஏற்படாதது போல தோன்றலாம். யோபு சொல்லுகிறார், மனித சஞ்சாரம் இல்லாத வனாந்தரம் என்கிறார். மனிதர்களிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் அது எதுவும் நம்முடைய தேவனுக்கு தடையில்லை. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்திரத்தின் பாதையிலே தான் நடத்தி வந்தார். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு குறைவும் இருந்ததில்லை. தண்ணீர் கேட்ட பொழுது அந்த வனாந்திரத்திலே தேவன் தண்ணீரை கொடுத்தார், காடையை கொடுத்தார், மன்னாவை பொழிந்தருளினார். மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் எழுந்தருளி அவர்களோடு கூட வருகிறவராகவே இருந்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களுக்கு மகிமை, ஆராதனை, இப்படி அநேக நன்மைகளை தேவன் கொடுத்து கொண்டே வந்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட வனாந்தரங்கள் செழிப்பான வயல்வெளியாக மாறும். நம்முடைய வனாந்தரத்தை தேவன் ஏதேனை போலவும் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் என்று ஏசாயா 51:3 வாசிக்கிறோம். அநேக நேரங்களிலே தேவனை பார்த்து நம் வனாந்தரத்தின் பாதையிலே வரும் பொழுது கேள்விகளை கேட்கிறோம். ஆனால் தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார். எரேமியா 2 அதிகாரம் 31 நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமாய் இருந்தேனோ என்று கேட்கிறார். ஆகவே தேவன் நாம் நெருக்கப்படுகிற நேரங்களிலே, நாம் முடுக்கப்படுகிற நேரங்களிலே நாம் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மத்தேயு 4 அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால், அங்கு இயேசுவானவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக அங்கு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவருக்கு பசி உண்டான போது சோதனைக்காரன் வந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் வனாந்தரத்தின் பாதையிலே நாம் சோர்ந்து போவோமானால், நாம் எப்பொழுது பலவீனப்படுகிறோம் என்பதை சத்துரு அறிந்து நம்மை பலவீனப்படுத்த வருவான். அப்படிப்பட்ட நேரங்களிலே கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வேத வார்த்தையை நாம் கையில் எடுத்தவர்களாய், நம்முடைய வாயினாலே அறிக்கையிடுகிறவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் நமக்காக ஒரு புதிய காரியத்தை செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய புதிய காரியத்தை நாம் பெற்று அனுபவிப்பதற்கு தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுவோம், நன்மையை சுதந்தரிப்போம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். பயப்படாதே, எங்கள் வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, சோதனையின் வழியாய், இந்த வனாந்தரத்தின் வழியாய் நடந்து வருகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மேய்ச்சலை தாங்க தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமேன்.